மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். பிரதமர் ஹரிணி அமரசூரிய பதவி விலகணும், இவர் ஒரு தேச துரோகி, இதற்கான பொறுப்பை இவர்தான் ஏற்றாகணும் அப்படின்ற பல்வேறு விமர்சனங்கள் முன்வைப்பதற்கு காரணமான 6ஆம் ஆண்டு ஆங்கில பாட புத்தகத்தின் மொழியுள்ள ஓரினச் சேர்க்கை சார்ந்த ஒரு வெப்சைட் சேர்க்கப்பட்ட சங்கதி பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு. எப்படி இது சேர்க்கப்பட்டது? திட்டமிட்டு சேர்க்கப்பட்டதா, தவறுதலாக சேர்க்கப்பட்டதால், அல்லது ஒரு சதியின் காரணமாக சேர்க்கப்பட்டதா அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் முதற் செய்தி. புதிய கல்வி சீர்திருத்தம் முன்வைக்கப்பட்டு அது நடைமுறைக்கு இப்போது வந்திருக்கு. குழந்தைகளுடைய சிந்தனை ஆற்றலை விரிவுபடுத்தலாம், தேடலை மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதுல பல்வேறு சீர்திருத்தங்கள் உண்டு பண்ணப்பட்டிருக்குது. அதாவது ஒரு பாடப்புத்தகத்துல ஒரு தலைப்பு போடப்பட்டுட்டு அப்படின்னு வச்சுங்களேன், இதுக்கு ரிலேட்டிவான வெப்சைட்டை கீழே கொடுப்பாங்க. அந்த வெப்சைட்ல இது குறித்த விஷயங்களை, தகவல்களை மாணவர்கள் தேடி படிக்கணும் அப்படின்றது தான் அதுல இருக்கிற ஒரு விஷயம். பணம் அப்படின்னு சொல்லுங்களேன், இந்த பணத்தினுடைய பயன்பாடு என்ன, என்னென்ன வகையான பணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எதுவும் இருக்காது. அதுல ஒரு லிங்கை கொடுத்திருப்பாங்க, அல்லது 2 லிங்கை கொடுத்திருப்பாங்க. அதனூடாக மாணவர்கள் அதனுடைய பயன்பாடுகளை தெரிஞ்சு கொள்வாங்க. அந்த அமைப்புல 6ஆம் ஆண்டு ஆங்கில பாட புத்தகத்தின் மொழியுள்ள நண்பர்களை தேடுதல் அப்படின்ற ஒரு பாடத்துக்கு கீழே ஓரின சேர்க்கை சம்பந்தமான மிக மோசமான ஆபாசம் உள்ள ஒரு வெப்சைட் தான் வெடி.net என்று சொல்லப்படுகின்ற இந்த வெப்சைட்டை கொடுத்ததாகத்தான் இப்போது சொல்லப்படுது. இதனால தான் பல்வேறு தரப்புகள் இப்போது ஹரிணி அமரசூரிய இதுக்கு பொறுப்பானவர், இவருக்கு கீழே இந்த அமைச்சருக்கு இவருக்கு தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பில்லை, இவர் உடனடியாக பதவி விலகணும், இவர் ஒரு தேச துரோகி அப்படின்றது மட்டுமல்ல, முறைப்பாடுகள் வழங்கப்பட்டிருக்குது. அதுக்கு மேலாக தேசிய கல்வி நிர்வாகத்தினுடைய பணிப்பாளர் பேராசிரியர் மஞ்சுளா விதான பத்திரன் அவங்க தற்காலிகமாக பதவி விலகி இருந்ததையும் பார்க்க முடிந்தது. கல்வி அமைச்சருடைய செயலாளர் சிஐடியில் ஒரு முறைப்பாடை வழங்கியிருந்தாரு. இது யார் செய்த, எப்படி செய்தாங்க, இதுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் என்ன, யார் செயற்பட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கண்டறியணும், அதுக்கான விசாரணையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சிஐடியில் முறைப்பாடு வழங்கிட்டு ஊடகங்களுக்கு கருத்து சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கும் பாரிய எதிர்ப்பும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஏதோ ஒரு வகையில் இந்த ஒரு விஷயத்தை குழப்பலாம் அப்படின்னு எண்ணி யாரோ இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க, யாருக்கோ விலை கொடுத்து யாரையோ வாங்கி இந்த ஒரு விஷயத்தை செய்திருக்கலாம். எனவே இந்த ஒரு விஷயம் குறித்து விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லித்தான் கல்வி அமைச்சருடைய செயலாளர் சிஐடியில் முறைப்பாடு வழங்கினதோட உள்ளக விசாரணையும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லி இருந்தாரு. மற்றொரு தரப்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஒரு முறைப்பாடை வழங்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை புத்தகங்கள் அச்சிடப்பட்டிருக்குது, கிட்டத்தட்ட 5 லட்சம் புத்தகங்கள் அச்சிடப்பட்டிருக்குது, இதற்கென ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டது, இத்தனைக்கும் அரச பணம் தான் செலவிடப்பட்டு இப்போது இதை மீள பெற போறாங்க, இதுக்கு நான் பொறுப்பை யாரு கூறுவாங்க, இந்த அரச பணம் வீணடிக்கப்பட்டது சம்பந்தமான விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுல ஒரு முறைப்பாடையும் வழங்கியிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு தரப்புல இது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானதாக ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. உண்மையிலே இந்த ஒரு விஷயம் திட்டமிட்டு கல்வி அமைச்சு தான் இதை திணித்ததா, அல்லது அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும், ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சதியாக இந்த ஒரு விஷயம் நடந்தேறியதா அப்படின்ற கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்குது. நண்பர்களை தேடுதல் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு ரிலேட்டிவான இன்ஃபர்மேஷன் உள்ள வெப்சைட்கள் தான் கொடுக்கப்படணும். நண்பன்டா யாரு, அதுக்கான வரைவிலக்கணம் என்ன, நல்ல நண்பன்டா யாரு, நல்ல நண்பனால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன, தீய நண்பன்டா யாரு, தீய நட்பால் கிடைக்கின்ற தீங்குகள் என்ன அப்படின்னு பல்வேறு விஷயங்களிலேயே கொடுக்கப்படணும். ஆனா கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டிலே தடை செய்யப்பட்ட நேரடியான ஆபாசங்களை உள்ளடக்கிய அந்த வெப்சைட். அடுத்த ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை, 11 வயசு 12 வயசை உள்ளடக்கியவங்க இந்த வெப்சைட் சொல்றதாக இருந்தா 18 வயசுக்கு மேற்பட்டவங்க அல்லது வயது வந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுகிற இடத்துல இருக்கிற ஒரு வெப்சைட்டை 6ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு பிள்ளைக்கு என்ன புரிதல் இது உண்டாக்கும்? எனவே இந்த ஒரு விஷயம் ஏதோ ஒரு வகையில
இதுக்குள்ள திணிக்கணும் அப்படின்னு சொல்லி திணிக்கப்பட்டதாகத்தான் மீசா டிவி பார்க்குது. காரணம் என்னன்னா, வேற எங்கேயும் இதை திணிக்க முடியாது. சீர்திருத்தம்ன்றது வந்து 6ஆம் ஆண்டு மற்றும் 1ஆம் ஆண்டு புத்தகங்கள்ல தான் வந்திருக்குது. அந்த சிலபஸ்ல தான் வந்திருக்குது. 1ஆம் ஆண்டு குழந்தை விஷயத்துல இதை திணிக்க முடியாது. அதனால இப்போதைக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் இதுல திணிச்சாகணும். அடுத்தது வந்து ஒரு புத்தகம் அச்சிடப்படும் பொழுதோ பல்வேறு துறையினர் வந்து கண்காணிக்கின்ற ஒரு சூழல்ல இத்தனை பேர கண்ணின் மீது படாம எப்படி அச்சுக்கு போடுறது அப்படின்னு கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்குது. அதுல வந்து முதல்ல எழுதுவாங்க, 2வதாக சரி பார்ப்பாங்க, 3வதாக சரி பார்ப்பாங்க. அடுத்த கட்டம் தான் வந்து கல்வி அமைச்சுக்கு அனுப்பப்பட்டு அங்கு இவை அனைத்தும் சரியாக இருக்குதான்னு பார்த்து அதுக்கான ஒப்புதல் வந்ததுக்கு பிறகுதான் இறுதியாக பிரிண்டுக்கு போவதாக சொல்லப்படுது. எந்த வகையில இத்தனை பேரோட கண்ணில் படாம ஒரு அனுமதி அது பெற்றது, அது உள்வாங்கப்பட்டது என்ற கேள்விக்கு என்னதான் பதில்? தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அச்சகத்துல தான் ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கணும். அச்சிடும் இடத்துல தான் யாரோ சோரம் போய் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கணும். அரசுக்கு ஏதோ ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணணும். அத வந்து பிரதமர் மீது திணிக்கணும், பிரதமர் பதவி விலகணும், ஆட்சி மாற்றம் வரணும் என்ற ஒரு ஆசையில செய்யப்பட்ட ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. காரணம் என்ன, இத்தனை பேருடைய கண்ணிலும் படாமல் இந்த வெப்சைட் எப்படி உள்வாங்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. எனவே திட்டமிட்டு இறுதி நேரத்துல அரங்கேற்றப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் மீசான் டிவி பார்க்குது. இந்த புத்தகம் இன்னும் பாடசாலை மட்டத்துக்கு போகல, இப்போது அமைச்சு மட்டத்துல இருக்குது. இது பிழை இருக்குது என்பதை யாரு கண்டுபிடிச்சாங்க, அது யாரு ஊடகங்களுக்கு சொன்னாங்க, இதை இப்படி அரசியலாக்கினாங்கிற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. ஒரு பிழை வந்தாச்சு, அந்த பிழையை வந்து திருத்துவதற்கான பணிகள் நடக்குது. அது வந்து வெளியே ஒரு பேசு பொருளாக மாறியதும் ஒரு அரசியல் நோக்கம் கொண்டு பார்க்கப்படுகின்ற ஒரு சூழல் எதனால் உருவான அந்த கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது. உண்மையிலே இந்த வெப்சைட் வந்து ஒரு எழுத்து பிள்ளையினூடாக வந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல, திட்டமிட்டு அழகாக எழுத்து பிள்ளையின்றி குறித்த தலைப்புக்கு ஏதோ ஒரு வகையில ரிலேட்டிவ் ஆகிற வகையில தான் இந்த ஒரு வெப்சைட் புகுத்தப்பட்டிருக்குது அப்படின்றது தெரிய வருது. கடந்த காலங்கள்ல தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனை வந்தாச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சாங்க. அடுத்த ஒரு விஷயம் வந்து ஆங்காங்கே அரசு திணைக்களங்கள்ல குண்டு வெடிக்க போகுது அப்படின்னு ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க. பொறுத்து பார்க்கலாம் இது குறித்த விசாரணைகள் எப்படி நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, இதுக்கு பின்புலமாக இருந்து செயற்பட்டது யாரு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நிச்சயமாக தெரிய வரும். இப்போது அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனடியாக இந்த புத்தகங்களை விநியோகம் செய்வதற்கான தடையையும் மீள் பிரசுரம் செய்வதற்கான ஏற்பாடும் இந்த வெப்சைட்டை முடக்குவதற்கான ஏற்பாடும் செய்திருக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த வெப்சைட் வந்து இலங்கையில இயங்குவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் குறித்து இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் உண்டாகி அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தங்கள், தேர்தல்கள் எல்லாம் இப்போது மிகப்பெரிய விமர்சனங்களை முன்வைக்கிறதோட ஹரிணி அமரசூரிய பிரதமர் அவங்க பதவி விலகணும், தேச துரோகி என்று சொல்லுகின்ற இடத்துல இந்த ஒரு விஷயம் வந்து நிற்கிறத பார்க்க முடியுது. பொறுத்தது பார்க்கலாம் விசாரணைகள்ல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவனல்ல பிரதேசத்துல நடந்த 3 படுகொலைகள் கூரிய கத்தியால கொத்தி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. பொதுமக்கள் அனைவரும் விரைந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வைத்தியசாலைக்கு அந்த 3 பேரை கொண்டு சென்றிருக்கிறாங்க. அதுல 2 பெண்கள், ஒரு ஆண் உள்ளடங்குவதாக சொல்லப்படுது. 58, 60 வயது உடைய முதியவர்கள் 2 பேர் மற்றும் ஒரு பெண்மணி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுகின்ற வழியிலே அந்த முதியவர்கள் இருவரும் இறந்து விட்டதாகவும், சிகிச்சை பெற்று வந்த அந்த முதியவர்களுடைய மகள் சிகிச்சை பலனின்றி இறந்த சம்பவம் பதிவானது. போலீசார் குறித்த சந்தேக நபரை வந்து கைது செய்தாங்க. இவருக்கு வந்து 34 வயது. பொதுமக்கள் என்ன சொல்றாங்க, அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நபர் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையானவர், போதை இல்லாம இவரால் வாழ முடியாது, பல்வேறு கட்டங்கள்ல சிறைக்கு போய் வந்தவர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாங்க. இப்படியானவர்களுக்கெல்லாம் புனை கொடுக்காம ஜெயிலே உட்கார வச்சிடணும் அப்படின்ற விமர்சனத்தையும் முன் வச்சிருந்தாங்க. இந்த குறித்த நபருடைய தாய் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களையும் அடின்னு அடிக்கின்ற ஒரு பண்பாடு உள்ளவனாக இருந்தான். எவ்வளவோ திருத்துவதற்கு கஷ்டப்பட்டோம், திருத்துவதற்கு போராடினோம், அடித்து பார்த்தோம், ஏசி பார்த்தோம், இவன் திருந்துறதாக இல்லை. சிறு வயதிலே கெட்டு போயிட்டான். போலீசாரிடம் முறைப்பாடு வழங்கியிருந்தேன், புனர்வாழ்வுக்கு அதை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயமும் நடக்கல. அதுக்கான ஆவணங்கள் எல்லாம் காட்டி இருந்தான். எனக்கு கைமறி போயிட்டான், இவனை திருத்தவும் முடியல, இப்போது இப்படியான ஒரு நிலை தான் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி அழுகின்ற காட்சியையும் பார்க்க முடிந்தது. என்னதான் இருந்தாலும் போதை அப்படின்னு ஒரு விஷயம் எல்லா தீமைகளுக்கும் பக்கபலமாக
தூண்டுதலாக துணையாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். எனவே போதையை இல்லாத ஒழிக்காவிட்டால் கொலை, விபச்சாரம், கொள்ளை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இல்லாமல் போக முடியாது. போதைகள் தாராளமாக கிடைக்கிறதுனால அதுக்கு அடிமையானவங்க அது இல்லாம வாழ முடியாது. சிறைக்குள்ளேயும் போதை போகுது, சிறையிலிருந்தே வெளியில போதை வியாபாரங்களை செய்யறாங்க, கொலைகளை செய்யறாங்க. எனவே நிச்சயமாக இது குறித்து அரசு கூடிய கவனம் செலுத்தி போதைக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதனூடாக இது போன்ற அசம்பாவிதங்களிலிருந்து மக்களை பாதுகாக்க முடியும் என்று கூறி, போதை இல்லாத, ஊழல் இல்லாத, வஞ்சகம் இல்லாத மனிதர்கள் கொண்ட நாடும் தேசமும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.